இந்திய அமைதிப்படையிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இறுதி நாள் என்று அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த நாளை நினைவு கூறுகின்ற நாட்களாக கடந்த நாட்கள் இருந்தது. அந்த நாளுடைய இறுதி நாள் இன்றைய நாளில் வடக்கு கிழக்கினுடைய பல பிரதேசங்களில் முக்கியமான இடங்களில் நினைவு நாள் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்ட அதே நேரத்தில் புலம்பெயர் நாடுகள்லையும் இந்த நாளை இன்றைய நாளில் அனுஷ்டித்திருந்தாங்க. இது பரவலாக இன்று பார்க்கப்பட்ட பிரதானமான செய்தியாக இருக்கு. இதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அமெரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதுக்கு பிறகு ஒரு ஜப்பானுக்கான விஜயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த அமெரிக்க விஜயத்துல இலங்கை வாழ் மக்களை, இதுல சிங்கள தமிழ் மக்கள் எல்லாருமே இருக்காங்க, இலங்கை வாழ் மக்களை சந்தித்து தொடர்பான பல விஷயங்கள் பேசப்பட்ட அரசியல் நிலைமைகள், அவருடைய பல கேள்விகள், அவருக்கு அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலும் வழங்கியிருந்தார். அதில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான 2-3 கேள்விகள் இதுவும் உண்டு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் பலதரப்பட்ட நிலைப்பாட்டையும் பலதரப்பட்ட நம்பிக்கையும் இந்த ஆட்சிக்கு வரும்போது கொடுத்தாங்க பிரச்சாரங்கள்ல. அதை நம்பி நாங்கள் நிறைய பேர் வாக்களிச்சிருந்தோம். இப்போ அதனுடைய கதையே காணல, என்ன மாதிரியான நிலைமையில இப்ப அந்த விசாரணைகள் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொன்ன விஷயம் சொன்னா, கடந்த கால ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் இந்த விசாரணைகளை சரியாக முடிக்கல. கடந்த கால ஆட்சியின் விசாரணையே அந்த அளவுக்கு இல்லை, அதனால புதிய விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் உயர் பதவிகளில் வந்தாங்க. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. எனவே இதெல்லாம் தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் 2 இராணுவ அதிகாரிகள், இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள். கைது செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இது தொடர்பான பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව සැලකිය යුතු ඔබ දන්න මෑතකදී අපි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් කීප දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. තවත් මම හිතන්නේ හමුදාවේ ඒ කාලේ ක්‍රියාකාරීත්වයට කීප දෙනෙක් කෙනෙක් හෝ දෙන්නෙක් අත්අඩංගුවට නියමිතව තිබෙනවා. எனவே இது ஒரு முக்கியமான தகவலாக சர்வதேச நாடுகளில் இருக்கிற ஊடகங்கள் முழுமையா இந்த செய்திகளை கொண்டு வந்தன. இலங்கையினுடைய பல முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்தியை இந்த நாளில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது எப்படி நடக்க போது, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவருக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கு. இது அவருக்கு ஒரு சிக்கலான வழக்கு தான். இது இவருக்கு எதிராக இருக்கின்ற வழக்குகளில் இவர் கைதாகலாமே அப்படின்ற அளவில் கைதாகக்கூடிய வாய்ப்பே 99% இருக்கு அப்படின்னு நம்பப்படுகின்ற ஒரு வழக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணை ஒன்று இன்றைய நாளில் நடந்திருக்கிறது. இது எதுக்காகன்னு சொன்னா, கிறிஷ் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய கட்டிட பணிகளிலிருந்து முறைகேடாக பணம் பெறப்பட்டது. 7 மில்லியன் ரூபா அவருடைய வங்கி கணக்குக்கு பெறப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பண மோசடி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே இவருக்கு வழக்கு, அதாவது சட்டம் அதிபரால் போடப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்றைய நாளில் வந்தது. நீதிமன்றத்தில் அவர் நேரடியாக ஆஜராகி இருந்தார். இந்த ஆஜரான தொடர்ந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்ந்து டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அன்றைக்கும் ஒரு நேரடி ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக கொஞ்சம் அவருக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி பல செய்திகளில் பார்க்க கிடைத்தது. ஏன்னா அவருடைய வங்கி கணக்குக்கே இந்த பணம் வந்தது அப்படின்றதான் பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்றைக்கு இந்த வழக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை சம்பவமாக இது இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாலும் கூட, ஆனால் வருகின்ற 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. வருமான வரியை கட்டக்கூடியவர்களுக்கான இறுதி திகதி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் வருமான வரி கட்டணும். இதில் யாரெல்லாம் கட்டணும்னு சொன்னா, தனிநபர், நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள் இதெல்லாமே கட்ட வேண்டி இருக்கும். கட்டலன்னு சொன்னா தண்டப்பணம், அதோட வட்டி, வழக்கும் பதிவு செய்யப்படும். எனவே வருமானம் வரவங்க, வருமானத்துக்குரிய வருமான வரி கட்டக்கூடிய அந்த எல்லையில் இருக்கவங்க கண்டிப்பா இதை கவனத்தில் கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இந்த மாதத்துல மட்டும் 3400 கோடி ரூபாய் வருமான வரியா அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கு. இது 2000 கோடி அதிகம் போன முறைகளை விட அப்படின்னு சொல்றாங்க. இதுல சுங்க திணைக்களத்தால வந்த வருமானம் இந்த மாசம் மட்டும், இந்த மாதத்திற்குரிய வருமான வரி 1600 கோடி, இறைவரி திணைக்களத்தால 1500 கோடி, அதோட மதுவரி திணைக்களத்தால 1700 கோடி, இந்த மாதிரியான பெரிய அளவான வருமானங்கள் வருமான வரி கிடைக்கப்பட்டிருக்கு. இது கடைசி கட்டவனுடைய எல்லாருமே கொண்டு இந்த மாசமே செலுத்திருக்காங்க போல இருக்கு. அதனால இந்த மாதம் வருமான வரி மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவாக இது கணக்கிடப்பட்டிருக்கு. 100 மடங்கு அதிகம், 103 மடங்கு அப்படின்னு சொல்லப்படுது.
வருது. எனவே 30ஆம் தேதிக்கு வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை காலமும் வருமான வரி கட்டாதவர்கள் கட்டிடுங்க. இல்லைன்னா அது ஒரு த கட்டத்தான் போகணும். அடுத்த மாசம் தான் கட்டலாம். ஆனா அதுக்கு தண்ட பணம் இருக்கு, அதோட வட்டி இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்து செய்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு 30ஆம் தேதிக்கு முதல்ல வருமான வரிய கட்டுங்க. ஒரு காலத்துல நம்ம நாட்டுல வாகனம் வாங்குறது அப்படின்றது மிகப்பெரிய சிக்கல். வாகன இறக்குமதியே இல்ல. ஆனா என்னதான் இப்ப வாகனம் வாங்கினாலும் வாகனத்துக்கான இலக்கத்தகடு வாங்குறது அப்படின்றது அவ்வளவு இலகுவானது இல்ல. வாகனம் வாங்கினதை விட ஒரு கஷ்டமான விஷயமாக இப்ப மாறி இருக்கு நம்ம நாட்டுல. இந்த வாகனத்துக்கான இலக்கத்தகடுகள் கடந்த நாட்கள்ல இந்த வாகன இலக்கத்தகடுகள் கொடுப்பதில் பெரிய சிக்கல் வந்து கொண்டிருக்கு. எனவே போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்க விஷயம்னு சொன்னா, மிக விரைவில் இந்த வாகன இலக்கத்தகடுகள் வழங்கப்படும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல்ல இதெல்லாம் வழங்கி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒருவேளை நவம்பர் 15 அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷமும் அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த வருஷம் 2025 இருக்கு. நான் சரி 2026 நினைச்சேன். இல்ல 2025 இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தா சரி. இதுக்கான பின்னடைவுகள் தொடர்பாக இப்பொழுது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. எனவே இதை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயமும் நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். சாரதி அனுமதி பத்திரங்கள் அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய கார்டு அது வந்து இல்லாதன் காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கறதுலேயே பெரிய தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. நிறைய பேருக்கு முக்கியமான கட்டாயமான ஆட்களுக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருக்காங்க. இதுல 9 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி தாமதமாகி அந்த 9 லட்சம் பேருக்குமான சாரதி அனுமதி பத்திரங்களை மிக விரைவில் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 விஷயமுமே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. காரணம், வாகனம் வாங்கலாம், ஆனால் இலக்கத்தகடு வாங்கலாம் பெரிய அநியாயமான விஷயம். இந்த விஷயத்தை இன்று நல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2213 கோடி ரூபாவை கடந்த 8 மாத காலத்துல வருமானமா பெற்றிருக்காங்க. பெரிய அளவான ஒரு வருமானம் பெற்றப்பட்டிருக்கிறது. இந்த வருமானம் தொடர்பாக இன்று நாள் வெளிக்கொண இந்த செய்தி. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. வருமானம் வாரது சரி, 2200 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு ஒரு நிறுவனத்தால், அது 8 மாத காலத்துக்குள்ள அப்படின்றது பெரிய விஷயம் தான். ஆனா இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால வர்ற வருமானம் வந்து மக்களுக்கு இதால என்ன நன்மை கிடைத்திருக்கு? கடந்த கால அரசாங்கங்கள் மீது இந்த அரசாங்கம் பெரிய அளவான குற்றச்சாட்டை வச்சாங்க. நிறைய கமிஷன் போகுது, நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் குறைச்சா மக்களுக்கு எரிபொருளை குறைந்த விலையில கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு குறையிலேயே வருமானம் வர வந்திருக்கு, ஏன் இன்னும் குறைக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த செய்திக்குள்ள பலதரப்பட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க, இது வந்து நட்டத்தில் போய் கொண்டிருக்கிற நிறுவனத்தை இப்பொழுது லாபம் மாத்திருக்கோம், இனி வர காலத்துல இது தொடர்பாக செய்யப்படும், உடனடியாக செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. ஆனா ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வரும்போது அப்படி இல்லை, உடனே இதை குறைக்கலாம், இந்த அளவு போகுது அந்த அளவு போகுது அப்படின்னு சொன்னாங்க தானே, ஏன் இந்த வருமானம் வரும்போது குறைக்க முடியாது அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க நிறைய பேர். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இறுதியாக ஒரு விஷயம், இன்றைய நாள்ல இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ணத்தினான போட்டி ஒன்று இடம்பெறுகிறது. எனவே இந்த போட்டி ஒரு முக்கியம் இல்லாத போட்டியாக, 2 அணிக்குமே முக்கியம் இல்லாத போட்டி தான். ஏற்கனவே இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. முதல் முறையாக ஆசிய கிண்ணத்தினுடைய போட்டிகள்ல இறுதிப் போட்டியில இந்திய பாகிஸ்தான் அணிகள் சந்தித்துக் கொள்றாங்க. அந்த போட்டி மிக முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. இன்றைய போட்டியானது அவ்வளவு பரபரப்பு இல்லாட்டியும் இந்திய இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு போட்டியை பார்க்கறது, 2மே மோதி கொள்ற போட்டியை பார்க்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அந்த போட்டியை நீங்க பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, இல்லாட்டி பார்த்து முடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட விஷயங்களாக இருக்கு. ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.